யாருக்காவது கொயரில் பாடுறவங்க உங்கள் சபையில் உள்ளவங்க இருப்பீங்கன்னா ப்ராக்டிஸுக்கு வராட்டாலும் பரவாயில்ல, எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான். முன்னால் வந்து பாட வாஞ்சிக்கிறவர்கள் தயவு செய்து முன்னால் கடந்து வந்து உங்களை நாங்கள் பாடும்படியாக அழைக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் எல்லாருமாய் சேர்ந்து ஒரு மனதோடு கூட அவரை துதிக்க சோத்தரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. வேதம் சொல்லுகிறது, யோவான் எப்பொழுதுமே எல்லா ஆராதனைகளிலும் நாம் வாசிக்கிறதான உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் என்று சொல்லவங்கெல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒன்று ரெண்டு பாடல்களை நாம் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துகிற போகிறோம். ஒரு சில கோரஸ்களை நாம் முதலாவதாக நாம் பாடலாம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட பாட போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல், எல்லாருமா உற்சாகத்தோடு பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார் என்றதான பாடலை உற்சாகத்தோடு கூட கரங்களை தட்டி எல்லாருமாய் சேர்ந்து நாம் பாட போகிறோம். அதில் உள்ள வரிகளை உணர்ந்தவர்களாக, என்னை கைவிட மாட்டார், அடுத்தது உன்னை கைவிட மாட்டார்னு சொல்லும்போது பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து ஷேக்கன் கொடுக்கணும், அல்லது அவங்கள நம்ம காட்டி பாடணும். உன்னை கைவிட மாட்டார்னு மனசுல சொல்றது மாத்திரமல்ல, உண்மையிலே உன்னையும் கைவிட மாட்டார் ஆண்டவர். அந்த பாடல் வரிகளை நாம் உணர்ந்து பாடும்படி, நம்மை கைவிட மாட்டார் என்று சொல்லும்போது நம்ம எல்லாரும் ஆண்டவரே நீர் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல என்று சொல்ல உணர்வோடு கூட கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிடுகிற தேவன் என்று சொல்லி, என்னை நீ நேசிக்கிற தேவன் கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். பக்கத்தில் உள்ளவரை பார்த்து சொல்லுமா, இயேசு உன்னை கைவிட மாட்டார், இயேசு உன்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் உன்னை கைவிட மாட்டார். கரங்களை தட்டி இயேசு நம்மை கைவிட மாட்டார். எல்லாரும் எந்திரிச்சிரோமா? நம்மை கைவிட மாட்டார். கடும் புயல் வந்தது, பெரும் காற்று வீசிட்டு அவர் நம்மை கைவிடவில்லை. ஒருமுறை கூட இயேசு நம்மை கைவிடவில்லை, இயேசு நம்மை கைவிடவில்லை. கடும் புயல் வந்தது, பெரும் காற்று வீசிட்டு அவர் நம்மை கைவிடவில்லை. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். உனக்கு இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் நமக்கு. அவர் நல்லவர் என்று சொல்லுகிறவங்க தான் உள்ளது நாளத்திலிருந்து. அப்பா நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர், நீர் போதுமானவர், எங்களை இம்மட்டும் நீர் நடத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி. வேதம் சொல்லுகிறது, பாதாளம் ஆண்டவரை துதிக்காதான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், எசாயா 38, 18, 19, 20 வசனங்களை வாசிக்கும் போது அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. ஆனா யாரு தியானிப்பான்னு போட்டிருக்குது? உயிரோடு இருக்கிறவனே. உயிரோடு இருக்கிறவன் என்ன செய்வானா? உம்மை துதிப்பான்,
உம்மை துதிப்பான். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு அவருடைய சத்தியத்தை போதிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, ஜீவனாலெல்லாம் எங்களுடைய ஜீவ நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே கீத வாத்தியங்களோடு கூட உம்மை நாங்கள் ஆராதிப்போம் என்று சொல்லி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உம்முடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறதான நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வந்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தப்பா, இம்மட்டும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி சோத்திரம் இயேசுநாதா, உமக்கு சோத்திரம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாட போகிறோம். பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்க்க வேண்டாம், எண்ணங்களை சிதறடிக்க வேண்டாம், ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். வேதம் அருமையாய் சொல்லுகிறது, அவரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு அவர் எப்படி இருக்கிறார், சமீபத்தில் அவரை தொழுது கொள்ளுகிற நம்ம அவரை சமீபத்தில் அவர் தொழுது கொள்ளும் போது அவர் நம்முடைய சமீபத்திலே இருக்கிறார் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. நிமிஷங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் சோத்திரிக்கிறோம் ஐயா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே.
ஜீவன் சுகம் பலத்தோடு கூட இந்த மாலை வேளையில எங்க அப்பாவை துதிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் அருமையாய் சொல்லுகிறார், நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட ஆத்துமாவும் நீர் மீட்டு கொண்ட ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை கட்டி இழுத்து கொண்டார், நம்மை சேர்த்து கொண்டார். ஒரு அருமையான ஒரு பாடல் உண்டு, மனுஷரை கட்டி இழுக்கும் என் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கயிறுகளால் நீர் எங்களை என்ன செய்தீரு, நீர் எங்களை இழுத்து கொண்டு ஆண்டவரே. இப்ராஹிமே, இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி மறப்பேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறதான அந்த காரியத்தை உணர்ந்தவர்களாக உள்ளத்தின் ஆழத்தில் அந்த பாடலை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி இப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன், இப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை, ஆமென், உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன், இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன், இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கைகளா என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கைகளா என்னை இழுத்து கொண்டவரே, தாய் போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல சுமந்து செல்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாது, உங்க செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாது, எதுவும் என்னை பிரித்திட முடியாது, எதுவும் என்னை பிரித்திட முடியாது. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கைதிகளால் என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கைதிகளால் என்னை இழுத்து கொண்டவரே, உம்மை விட்டு நான் தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, உலகின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, உம்மை விட்டு தூரம் போன என்னை அப்பா, என்னை நல்லவனாக்கி உம்முடைய கரத்துக்குள்ளாய் இழுத்து கொண்டவரே, நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கைதிகளால் என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கைதிகளால் என்னை இழுத்து கொண்டவரே. கொஞ்சம் ஸ்லோவா பாடி பாப்போமா, ரொம்ப ஃபாஸ்டா பாடுறோம் இல்லையா? ஹல்லேலூயா. உம்மை விட்டு நான் தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. எங்கேயோ கிடந்த நம்மை ஆண்டவர் அவருடைய செல்ல பிள்ளையாய் நம்மை சேர்த்து கொண்டு அந்த தேவனை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். நேற்றை கண்ட அநேகர்கள் இந்த நாளிலே இல்லை. நான் ஆராதனைக்கு வருவதற்கு முன்பதாக ஊர்ல இருந்து எனக்கு ஒரு செய்தி வந்தது. நேற்று முன்தினம் ஒரு அருமையான மகள் சவுதியிலிருந்து வந்ததான் அந்த பிள்ளைக்கு திருமணம் நடந்தது. இன்றைக்கு காலை வேளையிலே அவர்கள்
வீட்டில் இருக்கிறதான வேளையில வீட்டை அப்பா இன்னும் வரலையேன்னு சொல்லி சின்ன யங் பாய் தான் அந்த பையன் கூட, சின்ன அப்பா தான், ரொம்ப ஓல்டு மேன் இல்லை. போய் பார்க்கும்போது அந்த பையன் வீட்டில் மரித்து கிடந்ததாக நான் கேள்விப்பட்டேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, சந்தோஷம் மகிழ்ச்சியும் காண செய்ததான தேவன், மரணம் யாருக்கு எப்போ வரும் என்று தெரியாது. ஆண்டவருடைய வருகையோ மரணமோ எதற்கு நாம் முந்திக் கொள்ளுவோமோ அதற்கு நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கூட்டாய்மையாக ஆண்டவரை ஆராதிப்பது எவ்வளவு ஆசீர்வாதம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கிருபையான நாட்களை நமக்கு தந்திருக்கிறார். இந்த உலகத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவரே, எங்களை நீர் இழுத்து கொண்டீர், சேர்த்து கொண்டீர். எங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், பாரங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் எது வந்தாலும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் விடதில்லை. நீர் எங்களோடு கூட இருக்கதை நாங்கள் உணரும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு பாடலை கூட நம்ம பாட போறோம். சிங்கக்கபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய சமூகம் நமக்கு போதுமானதாய் இருக்கிறது. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பாடி ஒரு மனதோடு கூட ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். அநேக நேரங்கள் தேவை, வெரி ஷார்ட் வர்ஷிப் நம்ம முடிக்க வேணும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம். ஒரு மனது நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டு வந்த அப்பாவை அப்படியாக நாம் துதித்து நாம் மகிழ போகிறோம். ஹல்லேலூயா. Hallelujah.
எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறவரே, உம்மை உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் ஆராதிக்கும்படியாய் எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் தந்தீர் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சபையோ தயவு செய்து அமரும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆமென். இந்த நாள் நமக்கு ஒரு விசேஷமான நாள். இந்த நாளில் 5 சபைகளாய் கூடி ஆராதிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்தார். இந்த வேளையில் நாம் அடுத்த காரியங்களுக்குள்ளாய் நாம் கடந்து போக இருக்கிறோம். புதிதான கமிட்டியை நாம் ஆர்டினேஷன் பண்ணுவதற்காக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அந்த பெயர்களை நாங்கள் வாசிக்கும் போது தயவு செய்து நீங்கள் முன்பாக கடந்து வரும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். ஒரு சிலர்கள் நீங்கள் விடுமுறையில் இருக்கலாம் அல்லது உங்களுக்கு வர முடியாமல் இருந்திருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் அவர்களை மற்றவர்கள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். முக்கியமான வரைக்கும் எல்லாருக்கும் நமக்கு தெரியும். நான் இப்பொழுது பெயர்களை வாசிக்கும் போது தயவு செய்து முன்பாக வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர் பாஸ்கரன் சீனியர் பாஸ்டர் அவர்கள் அந்த ஆர்டினேஷன் சர்வீஸை நம்மளுக்கு நடத்தி தந்து தொடர்ந்து தெய்வ சத்தியத்துக்குள்ளாய் நம்மை நடத்துவார்கள். புதிய கமிட்டியை மாத்திரம் நான் முன்னிறுத்துகிறேன். பழைய கமிட்டி எல்லாரும் நம்ம எல்லாம் தெரிந்தவர்கள் தான். ஒரே சபையில் ஒரே பல அங்கங்களாய் நம்ம பல திருச்சபையாக இருந்தாலும் கூட கர்த்தருக்குள்ளாய் நம்ம எல்லாம் ஒரே இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஒரே வித்தியாசமான நடைமுறைகளில் நாம் ஆராதிக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஒருவரே. நான் இப்பொழுது வாசிக்கிறேன். பிரசிடென்ட் பாஸ்டர் பன்னீர் செல்வம், ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் பாஸ்டர். நாம் கரங்களை தட்டுவோம். கர்த்தர் நல்லவர். வைஸ் பிரசிடென்ட் பாஸ்டர் பாஸ்கரன், நாம் கரங்களை தட்டுவோம். அவர்கள் முன்னால் செக்ரட்டரி பிரதர் சேகர் சாம். ஆமென், ஹல்லேலூயா. ஜாயிண்ட் செக்ரட்டரி பிரதர் ராபின்சன். I am the one. Later I will be there. Yeah. Treasurer brother Prem Milton. Joint Treasurer brother Selvin Nelson. Prayer coordinators, நான் வாசிக்கிறேன். Prayer coordinators brother Magesh, sister John C. Michael, sister Monica Godwin, brother Christudas, sister Thaya, sister Thangam, brother Thomas Walker, sister Tamil Chelvi. Come, Thomas Walker, sister Tamil Chelvi. Amen. Ladies wing coordinator sister Beulah Prem Milton. Youth coordinators Mr. Sadish and sister Deepika. Media coordinator brother Karthikeyan and brother Arun Balan. தயவு செய்து முன்னால் வராங்க. போதகரை நான் முன்பாக அழைக்கிறேன். முன்பு வந்து ஆர்டினேஷன் பண்ணி அவர் மற்ற காரியங்களை நடத்தி தருவார். ஆர்டினேஷன் என்று சொல்லும் போது நீங்கள் எல்லாரும் நிற்கலாம், அவங்களுக்கு ஏதோ பெரிதாக புதிதாக ஏதோ கிடைக்க போகுதுன்னு சொல்லி. அப்படியா இல்லை. தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் எல்லாரும் அவராலே தொடப்பட்டவர்களும் அவராலே முன்குறிக்கப்பட்டவர்களும் வேறு பிரித்தெடுக்கப்பட்டவர்களுமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்களும் தான். நீங்கள் என்ன எல்லாரும் சத்தம் இல்லாமல் இருக்கிறீங்க? நீங்களையும் தான் நான் சொல்கிறேன். ஊழியத்துக்கென்று அவர்களை ஒவ்வொருவரையும் தேவன் வேறு பிரித்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்துகளை, ஒவ்வொரு கிருபைகளை, வரங்களை தேவன் கொடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் எங்களுடைய 5 சபையை ஒன்றிணைந்து அதை நடத்தி செல்வதற்காக நாங்கள் இவர்களை தெரிந்திருக்கிறோம். இந்த வேளையிலே நாங்கள் எல்லாரும் எழுந்து நின்று இவர்களை தேவ சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கிருபைக்கு அவர்களை ஒப்புக்கொடு என்று சொல்லி.
ஹல்லேலூயா. வேற எதுக்கும் அல்ல, அவருடைய கிருபைக்குள்ளாய் நாங்கள் அவர்களை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் அவர்களுக்குள்ளாய் கிரிய செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடினவர்களாய் இந்த வேளையிலே தேவ சமூகத்திலே தகப்பனே, இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரரை நாங்கள் உம்முடைய ஊழியத்தை கண்டு விசேஷமாய் திருநிலைப்படுத்துகிறோம் ஐயா. அப்பா, இந்த வேளை நாங்கள் ஆண்டவரே கரங்களை வைத்து ஜெபிக்கும் போது அந்த தலைமையை தாங்கி நடத்தத்தக்கதான அந்த விசேஷித்த கிருபை அவர்களுக்கு இன்னும் அதிகமாய் கொடுக்கப்படட்டும் தகப்பனே. உரிமையை காத்துக்கொள்ளத்தக்கதாய் சபைகளின் மத்தியிலே ஆண்டவரே உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணத்தக்கதாய் இன்னும் உமக்கென்று எழுந்து அநேக காரியங்களை செய்யும்படியாய் உம்முடைய வல்லமை ஆண்டவரே மகனோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய இரத்தத்தினாலே முத்திரையிட்டு உம்முடைய கிருபைகள் ஆண்டவரே மகனுக்குள்ளாய் அது வெளிப்படட்டும். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஐயா, அவர் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு உம்முடைய ஜனங்களுக்கு அவர் கொடுக்கும் போது அது உம்முடைய வார்த்தையாய் அது மாறட்டும் தகப்பனே. அநேகரை அது ஊன்ற கட்டுகிறதாய் அது மாறட்டும் தகப்பனே. அநேகரை ஆண்டவரை உமக்கென்று உருவாக்குற ஒரு காரியத்தை அவர் நடத்துகிறவர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதிக்கிறோம், அபிஷேகிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், தகப்பனே, இந்த வேளையிலே நாங்கள் மகனை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் அபிஷேகிக்கிறோம். ஆண்டவரே, அந்த செக்ரட்டரி போஸ்ட் எடுத்து நடத்தும் போது தேவன் தானே ஆண்டவரே விசேஷித்த ஞானத்தினாலே இடைகட்டி நீர் நடத்துவீராக. ஐயா, ஆண்டவரே காரியங்களை ஒருங்கிணைத்து நடத்தத்தக்கதான அந்த கிருபைக்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவருடைய வழி நடத்தல் அது தீர்க்கமாயும் தீவிரமாயும் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய இரத்தத்தினாலே நாங்கள் முத்திரை இடுகிறோம் ஐயா. அப்பா, இந்த 5 சபைகளையும் ஆண்டவரே கர்த்தாவே ஒருங்கிணைத்து நடத்த அந்த கிருபை இன்னும் அதிகமாய் கொடுக்கப்படட்டும். ஆசீர்வதிக்கிறோம். உமக்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அந்தபடியே தகப்பனே ராஜா உம்முடைய கரத்தில் ஆண்டவரே அந்த ட்ரெஷரர் போஸ்டுக்காய் இருக்கிற நம் சகோதரையும் கூட உம்முடைய கரத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ராஜாவே, அப்பா, பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீங்க. ஆண்டவரே, வானங்கள் திறக்கப்படட்டும், பூமி தன் பலனை கொடுக்கட்டும். ஆண்டவரே அப்பா, நாங்கள் இன்னும் மீந்திருந்து உம்முடைய ஊழியத்தை நிறைவாய் செய்யத்தக்கதாய் நீர் ஞானத்தை மகனுக்கு கொடுத்து கிருபைகளை கொடுத்து நீர் நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ கரம் கூட இருக்கட்டும். தேவனுடைய பலத்த வழி நடத்தல் ஆண்டவரை கூட இருக்கட்டும். ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவரே ஜாயிண்ட் ட்ரெஷரராக இருக்கிற நம்முடைய சகோதரனை கூட உம்முடைய கரத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இவர்கள் இருவரும் ஒன்றிணைந்து தகப்பனே ராஜா உம்முடைய நாமத்தை உயர்த்த அதை மகிமைப்படுத்த தேவரே கிருபை செய்வீராக. எல்லாவற்றிலும் உம்முடைய வழிநடத்தல் அது தீர்க்கமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலே முத்திரை இட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அந்தபடியே தகப்பனே ராஜா ஆண்டவரே கர்த்தாவே அந்த ஜாயிண்ட் செக்ரட்டரியும் கூட உடைய கரத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய பலத்த கரம் கூட இருக்கட்டும். இம்மட்டும் நடத்தின தேவன் நீர் இனியும் நீர் நடத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஐயா. அநேக காரியங்களை உமக்கென்று எழுந்து நின்று செய்யத்தக்கதாய் விசேஷித்த கிருபைகள் கட்டளையிடப்படட்டும். உம்முடைய கரம் ஆண்டவரை கூட இருந்து பெரிதான காரியங்களை நாங்கள் காணும்படியாய் நீர் நடத்தும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அந்தபடி உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே பிரேயர் கோஆர்டினேட்டர் நம்முடைய கரத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவரீர் பெரிய காரியத்தை செய்யும். உம்மாலே கூடும் ஆண்டவரே. முழங்கால்கள் ஆண்டவரே இவருக்குள்ளாய் கட்டப்பட்டு எழுப்பப்படட்டும் ஆண்டவரே. சபைக்கன்று எழுந்து ஆண்டவரே கர்த்தாவே அப்பா அந்த இன்டர்சீட் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை இணைத்து செய்யத்தக்கதாய் மகனுக்கு விசேஷித்த கிருபைகள் கொடுக்கப்படட்டும். அதுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், அபிஷேகிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த வேளையிலே ஆண்டவரே உடைய கரத்திலே ஆண்டவரே சகோதரனை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மீடியா காரியங்களை எடுத்து நடத்தும் போது தேவன் தானே ஆண்டவரே விசேஷித்த கிருபைகள் கொடுக்கப்படட்டும் ஐயா. ஆண்டவரே உம்முடைய
காரியங்களை ஆண்டவரே ஜனங்களுக்கு தெரியப்படுத்துகிற இந்த வேளையில நீர் தானே ஆண்டவரை கூட இருந்து நடத்தும் ஆண்டவரே. ஞானத்தை நீர் கொடும் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, ஏரியாஸை நீர் திறந்தருளும். அதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் உமக்குள்ளாய் பலப்படுத்துவர் கிருபை செய்வீராக. அதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. தேங்க்யூ ஃபாதர். இப்போ உடைய கரத்திலே ஆண்டவரே பிரேயர் கோஆர்டினேட்டராக இருக்கிற தாமஸையும் கூட உடைய கரத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தப்பனே ஆண்டவரே, உறுதுணையாய் ஊன்றுகோலாய் இருந்து தாப்பனே காரியங்களை செய்யத்தக்கதான விசேஷித்த கிருபை கட்டளையிடப்படட்டும் ஐயா. அபிஷேகிக்கிறோம், உம்முடைய ரத்தத்தினாலே முத்திரையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. இந்த நாளிலேயும் கூட ஆண்டவரே அந்த யூத் கோஆர்டினேட்டர்ஸ் உம்முடைய கரத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவன் தாமே ஆண்டவரே வாலிபர்களின் மத்தியிலே உம்முடைய நாமத்தை ஆண்டவரே ஐயா பிரஸ்தாபப்படுத்தவும், அவர்களை உலகத்தின் காரியங்களிலிருந்து இழுத்து உன்னதத்தின் காரியங்களுக்கு நேராய் நடத்தவும் விசேஷித்த கிருபைகள் கட்டளையிடப்படட்டும் ஆண்டவரே. ஐயா, உம்முடைய சமூகம் எப்போதும் கூட இருந்து ஞானத்தினாலே இடைகட்டி அவர்களுடைய கேள்விகளுக்கு தக்க பதிலை அளிக்கும்படியாய் நீர் நடத்த போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. இவர்கள் இருவரும் ஒருங்கிணைந்து தகப்பனே ராஜா, உமக்கென்று தகப்பனே ராஜா அப்பா இளைஞர்களை சேர்த்தெடுக்க தேவர் இருக்கிற செய்யும். வழி விலகி போகாத படிக்கு இவர்கள் ஆண்டவரே அப்பா அந்த துறப்பின் வாசலில் நின்று அவர்களை காத்துக்கொள்ள தேவர் இருக்கிற செய்யும். அதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய கரத்திலே ஆண்டவரே சகோதரி வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, இந்த அப்பா சிஸ்டர்ஸ் மத்தியில் செய்கிறதான இந்த சகோதரிகளின் மத்தியில் செய்கிறதான இந்த ஊழியத்தை இன்னும் வல்லமையாய், இன்னும் கிருபை பொருந்தியதாய், இன்னும் விசேஷித்ததாய் அவர்கள் செய்யதவர் கிருபை செய்வீராக. தகப்பனே, நாங்கள் உச்சிதங்களை இந்த நாட்களிலே காணும்படியாய் இவருடைய ஜெபங்களுக்குள்ளாய் அநேக பதில்களை நீர் தருகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினாலே நாங்கள் முத்திரையிடுகிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரேயர் கோஆர்டினேட்டர்ஸாக இருக்கிறவர்களையும் உம்முடைய கரத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவனுடைய பலத்த கரம் கூட இருக்கட்டும் தகப்பனே. எடுக்கிறதான ஜெபங்கள் ஆண்டவரை உமக்குள்ளாய் தகப்பனே அங்கீகரிக்கப்படட்டும் தகப்பனே. ராஜாவே, நீர் பெரியவராய் பதில் தருகிற தேவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அந்தபடியே தகப்பனே ராஜா சகோதரியை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவரீர் பெரிய காரியத்தை செய்யும். இவர்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து தகப்பனே ராஜா உம்முடைய ராஜ்யத்தை கட்டத்தக்கதாய், உம்முடைய ராஜ்யத்துக்கு மகிமை உண்டாக்கத்தக்கதாய் நீர் இவர்களை நடத்த போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ கிருபை ஆண்டவரை இவர்களை தொடரட்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய ரத்தத்தினாலே முத்திரையிடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. Thank you Father. Thank you Jesus. நாங்கள் உட்காருவோம். அருமையான இந்த புதிய கமிட்டிக்காக நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய கமிட்டின்னு சொல்லியாச்சுன்னா அவங்க வேற யாரும் இல்லை, நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய போதகர்கள். ஏன்னா அவங்களோடு கூட ஒன்றிணைந்து ஆண்டுடைய நாமத்தை கட்டும்படி நம்ம ஒவ்வொருத்தரும் கூட நிற்கணும் இல்லையா? எல்லா கூடுகைகளில் ஜெபங்களில் ஜெபம் மேலான ஒரு கிருபை. பிரேயர் கோஆர்டினேட்டர் அருமையான சகோதரி பியூலா இருக்காங்க. எல்லா வாரமும் எல்லா மாதத்தில் ஒரு முறை அந்த அந்த காரியங்களை உற்சாகப்படுத்தி ஜெபிக்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு கூட செய்கிற காரியங்கள் உண்டு. நம்ம எல்லா காரியங்களும் லேடிஸ் விங் ஆனாலும் சரி, ஜென்ஸ் பிரேயர் எல்லாத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த பஹ்ரைன் தேசத்திலே செய்வதற்கு நம்மை ஒரு வாய்க்காலாக கர்த்தர் எடுத்து பிரயோஜனப்படுத்துவாராக. நம்ம இப்பொழுது ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு என்று காணிக்கை சேகரிக்கப்படும். தயவுசெய்து 1000 1000 நன்மைகள் அனிதினம் என்னை சூழ்ந்ததால் என்று சொல்லி அந்த பாடலை பாடப் போகிறோம். அப்பொழுது கர்த்தருக்கு என்று காணிக்கை சேகரிக்கப்படும். ஹல்லேலூயா.
ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீண்டும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீண்டும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் அன்பின் நல்ல கர்த்தரே, எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் நம்மை நடத்தி வந்தாரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் நம்மை நடத்தி வந்தாரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. கண்களை மூடுவோமா? நம்ம ஜெபித்து தெய்வ செய்திக்குள்ளாய் கடந்து போகிறோம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இலவசமாக நீர் எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் தந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படியாய் இந்த மாலை வேளை எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் கூட்டி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. புதிதாக நாங்கள் ஆண்டவரே அநேக காரியங்களை செய்யும்படியாய் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆடைன் பண்ணப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து உம்முடைய வழிகளிலே நடந்து ஆண்டவரே அநேகரை ஆசீர்வாதத்துக்குள்ளாய் நடத்தும்படியாய் நீர் எங்களை தெரிந்தெடுத்ததான் அந்த நோக்கத்தை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ளும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். காணிக்கை கொடுத்த ஒவ்வொரு கரங்களை கர்த்தருடைய சமூகத்தில் தந்து ஜெபிக்கிறோம்.
கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கொடுக்க முடியாத பிள்ளைகளுக்கு கூட ஆண்டவரே நல்ல பண தேவைகளை கர்த்தர் சந்தித்து அநேகமாய் உமக்கு கொடுக்க கர்த்தர் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய கரம் எங்களோடு இருந்து நடத்தும்படியாக, தெய்வ செய்தி எங்களோடு கூட பேசும்படியாக ஆண்டவரே தேவதாசனை நீர் எடுத்து பிரயோஜனப்படுத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த இடத்திலிருந்து ஆசீர்வாதத்தோடு நீர் அனுப்ப போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதிக்கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். போதகர் பாஸ்கர் அவர்கள் தெய்வ செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு ஒரு பெரிய ஒரு காரியம் இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால், நான் 5 சபையிலே செய்து கொடுக்கிற நேரம் எல்லாம் எனக்கு எதிரியாய் முடியும். ஆனால் இந்த நாளிலே கிருபையாய் தேவன் எனக்கு இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே அந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்தத்தக்கதாய் நான் நேரடியாக தேவ வசனத்துக்கு நேராய் கடந்து போகிறேன். தகப்பனே, அடியேனே உம்முடைய சிலுவையின் மறைவிலே நீர் மறைத்து நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆவியான தேவனே, இந்த வசனங்கள் உம்முடைய ஜனங்களுக்கு அது ஆண்டவரே அனுக்கிரகமாக இருக்கட்டும். தகப்பனே அப்பா, உம்மிடத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நான் எடுத்திருக்கிறதான தலைப்பு, சில பேர் என்னோட நீங்கள் ஆராதனை முடியும் போது என்னோட நீங்கள் கோபமாய் கூட இருக்கலாம். பாஸ்டர் ஏன் இந்த சப்ஜெக்டை எடுத்தாருன்னு கூட என்னோட நீங்கள் சண்டைக்கு கூட வரலாம். ஆனாலும் நான் தேவனுடைய வார்த்தையை தவிர வேறு எதுவும் இந்த இடத்துல கொண்டு வராதபடிக்கு நான் எச்சரிக்கையாக இருக்க போகிறேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஓகே, ரெடியா? இந்த நவயுக கிறிஸ்தவனுக்கு ஆராதனை என்பது ஒரு வீக்கெண்ட் என்டர்டெயின்மெண்டா மாறிக்கொண்டு வருது. சபைக்கு போய் ஒரு 4 பாட்டை பாடி ஒரு காணிக்கையை கொடுத்து அந்த இடத்துல பாஸ்டர் சொல்லுகிற செய்தியையாவது அந்த சாட்சியையாவது கேட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு திரும்பி போகிற காரியம் ஒரு வீக்கெண்ட் என்டர்டெயின்மெண்டா மாறிக்கொண்டிருக்கிறது இப்போ ஒரு ஆராதனை. நான் இதை எடுத்த போது சகோதரன் அந்த ஆரம்பத்திலேயே அதை சொல்லிவிட்டார். நாங்கள் தேவனை ஆராதிக்கும் போது எப்படி ஆராதிக்க வேண்டும்? ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆராதனை என்ற காரியத்தை, அந்த வசனத்தை நாங்கள் விவரிக்க போனால் யாருக்குமே அதன் பூரணமான அர்த்தம் தெரியாது. வேத வியாக்கியானங்களை நாங்கள் எடுத்து விளக்கினாலும், அநேக புத்தகங்களிலே மேற்கோள் காட்டப்பட்ட காரியங்களை எடுத்து சொன்னாலும் அதனுடைய பூரணத்துவத்தை எங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஒரு காரியம் மாத்திரம் நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எப்போது என்று சொல்லி சொன்னால், இப்போ நாங்கள் சொல்லுவோமே, நான் ஒரு நல்ல ஒரு ஆப்பிளை யூஎஸ்லேருந்து கொண்டு வந்திருக்கிறேன். அந்த ஆப்பிளை நான் கையில் வச்சுட்டு, இது எப்படிப்பட்ட ஆப்பிள் தெரியுமா, ரொம்ப டேஸ்டான ஆப்பிள் அப்படின்னு நான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிட்டே போகலாம். ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதில் அப்படி தான் இருக்குமாக்கும், எப்படி டேஸ்டாக தான் இருக்குமாக்கும்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதே நான் வெட்டி உங்களிடத்துல கொடுத்து நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பாஸ்டர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க இல்லைங்களா? சொல்லுவீங்களா மாட்டிங்களா? அதுக்காக நான் கூட்டம் முடிஞ்ச பிறகு ஆப்பிள் தரமாட்டேன். சரி, அதே போலத்தான் ஆராதனையை அனுபவிக்காதவனுக்கு அதனுடைய அனுபவம் புரியாது, அதனுடைய தாற்பயம் புரியாது. ஆனா நம்ம என்ன சொல்லுகிறோம்? இது நம்ம ஆராதனையை வேளை ஆராதனைக்காய் நாங்கள் போகிறோம். இதுதான் எங்களுடைய மேற்போக்கான ஒரு பேச்சு. இந்த நாளையும் கூட சில காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். பிரியமானது ஜனமே, உண்மையான ஆராதனையானது தேவனோடு உள்ள நம்முடைய அந்யோன்யத்தை அல்லது ரிலேஷன்ஷிப்பை வெளிப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். உண்மையான ஆராதனை, நீங்கள் எப்படி தேவனை நெருங்கி இருக்கிறீங்க, நீங்க எப்படி தேவனை அறிந்திருக்கிறீங்க. நீங்க பிதாவாய் அறிந்திருக்கலாம், உங்களுடைய நண்பனாய் அறிந்திருக்கலாம், உங்களை வழிகாட்டுகிறவராய் அறிந்திருக்கலாம், உங்களை குணமாக்குகிறவராய் நீங்கள் அறிந்திருக்கலாம், உங்களுடைய இரட்சகராய் நீங்கள் அறிந்திருக்கலாம்.
ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் மேலாய் நீங்கள் தேவனோடு எப்படி அந்யோன்யமாய் இருக்கிறீர்கள் என்பதை குறித்துதான் ஆராதனை. அதுக்கிடையில எதுவுமே இல்லைங்க பிரியமான தேவனுடைய ஜனமே. நம்முடைய ஆட்டிடியூட்ஸ், நம்முடைய மனோநிலைமைகள் தேவனிடத்தில் வரும்போது எப்படி இருக்கிறது, அது ஆராதனையின் ஒரு முக்கியமான ஒரு காரியம். நாங்கள் தேவனை எப்படி எங்களுடைய கிரியைகள் அவரை மகிமைப்படுத்துகிறது, அது இரண்டாவது ஒரு காரியம். நாங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுக்கிறதான வார்த்தைகள் எப்படி தேவனை மகிமைப்படுத்துகிறது, இது மூன்றாவது ஒரு காரியம் ஆராதனைக்கு முக்கியமானது. நான் திரும்பவுமாய் சொல்லுகிறேன், அதை விளக்க முடியாது. அது அனுபவித்தவர்களால் மாத்திரம்தான் அதை காண முடியும். சில பேர் சொல்லுவாங்க, ஆராதனை என்றா ஒரு 4 பாட்டு இருக்கணும், சும்மா அப்படி துள்ளக்கூடியதாக பாட்டு இருக்கணும் இல்லைங்களா. சில பேர் சொல்லுவாங்க, ஆராதனை அப்படியே தேவ பிரசன்னத்தில் எங்களை ஒடுக்கி எங்களை தாழ்த்தி அதை அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறதா ஆராதனை இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, நல்லா ட்ரம் பீட்டோட அப்படி பாட்டு சும்மா வந்தால் தான் ஆராதனை. எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க, ஆனால் தப்பா கேட்கல, எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது இன்னைக்கு ஆராதனை சரியில்லை சொல்லியிருக்கிறீங்களா இல்லையா? சத்தம் இல்லாமலே இருக்கிறீங்க, எனக்கே பயமா இருக்கு. இன்றைக்கு கூட போய் சொல்லுவீங்களோ தெரியல. சரி பரவாயில்லை, சொல்லியிருக்கிறோமா இல்லையா? ஆராதனையை யாருக்கு செலுத்துகிறீர்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு செலுத்துகிறீர்களா, அல்லது ஆராதனை நடத்தின ஆராதனை மெயின் ஆளுக்கு நீங்க கொடுக்கிறீங்களா? நீங்க தேவ சமூகத்திலே ஆராதனை தேவனுக்கு செலுத்துகிறீர்களா, அல்லது ட்ரம் அடிக்கிறவருடைய திறமைக்காக அவரை அந்த இடத்துல ஆராதிக்கிறீங்களா? சில பேருக்கு அந்த அட்மாஸ்பியர், அந்த சூழ்நிலை சரியா வரணும் ஆராதிக்கிறதுக்கு. இல்லாட்டி என்ன செய்வாங்க, ஆராதிக்கவே மாட்டாங்க. அப்படி முகமெல்லாம் அப்படியே இருந்துடும், வாய் திறக்காது. சே, இந்த பாட்டு பாடாம விட்டுட்டாங்களே, அந்த பாட்டு பாடினா தான் நம்மளுக்கு ஆராதிக்கிற மூடு. நான் தப்பா சொல்றேன்னு சொன்னா கை வைத்துறீங்க, நீ பாஸ்டர் தப்பா சொல்றீங்கன்னு சொல்லி. பிரியமான தேவனுடைய ஜனமே, இயேசு கிறிஸ்துவானவர் சமாரிய ஸ்திரீயிடத்திலே அந்த சம்பாஷணையின் போது அவருக்கு சொல்லுகிறார், உண்மையாய் தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அந்த உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்ற காரியத்தை குறித்து தான் இந்த நாளிலே நான் உங்களோடு கூட நான் கொண்டு வரப் போகிறேன். ஆராதனை என்பது தேவனுக்கு உயர் கனத்தையும் மகிமையையும் அவருடைய வல்லமையையும் எடுத்துச் சொல்வதுதான் ஆராதனை. There is nothing else. தேவனுக்கு ஆராதனை செலுத்துகிறோம் என்று சொல்லிட்டு நாம் அவருக்கு முன்பாய் போய் நின்று நம்முடைய பஞ்சப்பாட்டை பாட முடியாது. புரியுதா நான் சொல்லுகிறது? ஐயா எனக்கு இறங்கும், என்னை ஆசீர்வதியும், என்னுடைய குடும்பத்தை, அதல்ல ஆராதனை. அவருக்குரிய கனம், உயர் கனம், அவருக்குரிய மகிமை, அவருடைய வல்லமை. என்னோட கூட திருப்புங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 11வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலதையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார். நீரே பாத்திரர். ஆமென். அவருக்கு தான் கனம், அவருக்கு தான் மகிமை, அவருக்கு தான் வல்லமை. அவரை விட்டு நீங்கள் வேறு யாருக்கும் இந்த கனத்தையும் மகிமையும் வல்லமையும் கொடுப்பீர்கள் என்று சொல்லி சொன்னால் அது ஆராதனை அல்ல. பிரியமான தேவனுடைய ஜனமே, என்னுடைய மனநிலை இப்ப எப்படி உருவாக்கி இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால், இந்த யாரை ஆராதிக்கிறோம் என்ற அந்த காரியத்தை விட்டு எப்படி ஆராதிக்கிறோம் என்ற இடத்துக்கு போயிட்டோம். நாம யாரை ஆராதிக்கிறோம் என்ற காரியத்தை விட்டு நாங்கள் எங்க போய் கொண்டிருக்கிறோம், எப்படி ஆராதிக்கிறோம் என்று. சில பேருக்கு முழங்கால் இருந்தால் தான் ஆராதனை திருப்தியா இருக்கும். சில பேருக்கு நின்று கொண்டு கரங்களை உயர்த்தி
கண்களை மூடி இருந்தால் தான் அவங்களுக்கு ஆராதனை திருப்தியாக இருக்கும். நான் ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் எப்படி அதை நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. நீங்கள் நவீனமாக ஆராதித்தாலும் சரி, பாரம்பரிய விதமாக நீங்கள் ஆராதித்தாலும் சரி, கைத்தாளம் போட்டு ஆராதித்தாலும் சரி, அல்லது மௌனமாய் நின்று ஆராதித்தாலும் சரி, அவருடைய சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஆராதித்தாலும் சரி, நீங்கள் எதை செய்தாலும் எப்படி செய்தாலும் பிதாவாகிய தேவன் தன்னுடைய பிள்ளையுடைய மனநிலைமையை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக உங்களுடைய மனதில் இருந்து வெளிப்படுகிற காரியத்தை தான் பிதா பார்க்கிறார். எத்தனை பேருக்கு பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் அவருடைய அன்பை உங்களுக்கு தெரிவிப்பாங்க. சிலது இப்படியே இழுக்கும் இல்லைங்களா? அதை நாங்கள் தட்டி அப்படி செய்யாதன்னு சொல்லுவோமா? இல்லை, அதை என்ன செய்வோம்? அப்படி தூக்கி எடுத்துக்கும். சிலது முத்தமாக கொடுக்கும், அதுவும் எங்களுக்கு நல்லா தான் இருக்கும் இல்லையா? சிலது என்ன செய்யும்? இப்படி அடிக்கும், கிள்ளும், அதுவும் அன்பின் ஒரு வெளிப்பாடே. அதே போலத்தான் தேவனும் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வெளிப்படுகிற காரியத்தையும் அதன் நிமித்தம் நீங்கள் செய்கிற கிரியையும் தான் தேவன் பார்க்கிறார். அதுதான் அவருக்கு செலுத்த வேண்டிய ஆராதனை. அவங்க செய்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க நாம செய்த அது ஆராதனையே கிடையாது. Let it come from your heart, bottom of your heart. உங்களுடைய உள்ளான இருதயத்தில் இருந்து அது ஊற்றெடுத்து பிதாவாகிய தேவனுக்கு நேராய் அவருக்குரிய கனத்தையும் மகிமையையும் மாட்சிமையும் வல்லமையும் செலுத்துகிறதாய் உங்களுடைய ஆராதனை அமையட்டும். பிரியமான தேவனுடைய ஜனமே, ஒரு காரியம் நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் வேதத்திலே திட்டமும் தெளிவாக இப்படித்தான் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லப்படவே இல்லை. சரியா? ஜெபம் பண்றதுக்கு ஒரு மாடல் இருக்கு. இருக்கா வேதத்துல? இருக்கா? ஆராதனையை செலுத்துகிறதுக்கு ஒரு மாடல் இருக்கா? இல்லை. ஆரம்ப நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தன்னுடைய பிரசன்னத்தை அவர்கள் மத்தியிலே கொண்டு வர்றதுக்காக அவர் சொன்னார், எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி. ஞாபகம் இருக்கா? அது என்ன ஸ்தலம்? அது ஆசரிப்பு கூடாரம். அந்த இடத்துல அவர் என்ன செய்தார்? என்னோட கூட வாசிங்கள் அந்த வசனத்தை. யாத்ராகமம் 25வது அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலம். அதுதான் என்ன ஆச்சு? ஆசரிப்பு கூடாரமாக இருந்தது. அந்த இடத்திலே தேவனுடைய மகிமை, அவருடைய பிரசன்னம் வந்தது. அதை அந்த இடத்தை அவர் மையமாக கொண்டு அவர்கள் ஆராதித்தார்கள். அதில் நான் அங்கெல்லாம் போகலை. என்ன ஆசரிப்பு கூடாரம்னு சொன்னால் அதில் இருக்கிற அந்த காரியங்கள், அது எப்படி ஆராதனைக்கு பிரதான ஆசாரியன் கொண்டு போகிறான்னு சொல்லி அதிலே ஆராதனையை கொண்டு போகலாம். அதில் இல்லை நான் கொண்டு போகிறது இந்த நாளில். அவங்களுக்கு ஒரு கோடிட்டு காட்டுகிறேன், நீங்கள் பாருங்கள். சரி, யாரை நாங்கள் ஆராதிக்கிறோம்? யாரை நாங்கள் ஆராதிக்கிறதுக்காக சபையின் மத்தியில் வருகிறோம்? சொல்லுங்க பார்க்கலாம். சர்வ சிருஷ்டிகரை நாங்கள் ஆராதிக்கிறோம் இல்லைங்களா? எனி அதர் தாட்ஸ் அபவுட் இட்? சர்வ வல்லவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். சர்வ வியாபகரை நாங்கள் ஆராதிக்கிறோம். சர்வத்தையும் அறிந்தவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். சர்வத்தையும் ஆள்பவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். எல்லாவற்றுக்கு மேலாய் அன்பே உருவானவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். கிறிஸ்துவினூடாய் நமக்கு ரட்சிப்பை கொண்டு வந்த தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எங்களை போதித்து வழி நடத்துகிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். யாருமே ஆமென்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன என்ன எனக்கே பயமா இருக்கு. நான் கொண்டு போக வேண்டுமா வேண்டாமா? அப்ப நீங்க இவரை நீங்கள் ஆராதிக்காவிட்டால் வேற யாரை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள்? இவருடைய பெயர்களை, இவருடைய மகிமையை, இவருடைய தற்சொரூபத்தை, இவருடைய குணாதிசயங்களை விவரித்து நாங்கள் ஆராதிக்கிறோம். இதுதான் ஆராதனை. பிரியமான தேவனுடைய ஜனமே,
என்னோட கூட திருப்புங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு நேராய் வருவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் எல்லாருக்கும் தெரிஞ்ச 12வது அதிகாரம் 1வது வசனம். சரி, இங்க 2 காரியங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலி. இந்த 2 காரியத்தையும் பவுல் அப்போஸ்தலன் வலியுறுத்துகிறான். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அதையும் தெரியுமா சொல்லுகிறான். அப்படி அந்த நாட்களிலே தேவ பிரசன்னத்தை அவர் நிலைநிறுத்துவதற்கு அல்லது ஜனங்கள் மத்தியிலே இருப்பதற்கு ஆசரிப்பு கூடாரத்தை ஆயத்தம் பண்ணி அந்த இடத்துல வந்தார். ஆனால் இந்த நாட்களிலே உங்களுக்கும் எனக்குள்ளும் வாசம் பண்ணுகிறவராய் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களுடைய சரீரங்களை நாங்கள் அவருக்கு பிரியமான பரிசுத்தமும் அவருக்கு பிரியமான பலியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் போது எங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆராதனை எங்கெங்க நீங்க செலுத்தணும்? சமாரியா ஸ்திரீக்கு இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார். எங்க நீங்க எங்கும் தேவனை ஆராதிக்கும் காலம் வரப்போகிறது. எங்குமெண்டா எந்த இடத்துலையும் நீங்க எங்கெல்லாம் இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல எல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் நீங்க ஆராதிக்கலாமுங்க. நீங்க சபைக்கு வந்துதான் ஆராதிக்கணும் வேண்டிய இல்லை. சபை ஒரு கார்ப்பரேட் வர்ஷிப். அது நாங்கள் அதாவது ஒரு சபையாக கூடி ஆராதிக்கிற காரியம். ஆனால் நீங்கள் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய், கர்த்தராலே முத்திரையிடப்பட்ட ஜனமாய் நீங்கள் நடக்கிற போகிற வருகிற இடங்களில் எல்லாம் நீங்கள் தேவனை ஆராதிக்கலாம். அதுதான் தேவன் பிரியம் பண்ணுகிற ஆராதனை. As long as your body is been given as a sacrifice which is holy and acceptable and pleasing to God, wherever you are, you can bring the presence of God and worship Him. Absolutely nothing. அதுல நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பிரியமான தேவனுடைய ஜனமே, தேவனை எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே அவருடைய பிரசன்னத்தை நாங்கள் அங்கீகரித்து அவருக்கு செலுத்துகிற மகிமைதான் ஆராதனை. அதை உங்களிடத்துல எல்லா இடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிறார். வெள்ளிக்கிழமை மாத்திரம் அல்ல பிரியமான தேவனுடைய ஜனமே. அப்படி வெள்ளிக்கிழமையில மாத்திரம்தான் என்று சொன்னா, நான் ஆரம்பத்திலே சொன்னது போல அது ஆராதனையாய் இருக்காது. யோவான் 4:21 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தேவனை தொழுது கொள்ளுகிற உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது எங்களுடைய லைஃப் ஸ்டைலா, எங்களுடைய வாழ்க்கை முறையாய் அது மாறட்டும். தேவனுடைய ஆராதனை. You don't have to go anywhere. You yourself is the temple of the living God. நீங்களே அந்த ஆலயம். நீங்களே அந்த ஆலயம். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த வேளையில நானே அந்த ஆலயம்? Man, I can worship Him. நான் அவரை எந்த இடத்திலும் என்னாலே தொழுது கொள்ள முடியும். I don't have to see the worship leader. I don't have to see the lyrics. I don't have to see the music. I don't have to see the lights. I don't have to see anything. But I can worship God wherever I am. அதை தேவன் எதிர்பார்க்கிறாருங்க. Are we holy? Yes, we are holy. We can only worship upon the work of Jesus Christ which He has accomplished at the cross. இயேசு கிறிஸ்துவினாலே சிலுவையிலே நிறைவேற்றப்பட்ட காரியத்தினாலே மாத்திரம்தான் நாங்கள் அவரை ஆராதிக்க முடியும். He alone make us holy. அவரே நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன். Hallelujah. Not our works. எங்களுடைய காரியங்களோ எங்களுடைய கிரியைகளோ எங்களுடைய பெரிதான தாளந்துகளோ ஒன்றும் இல்லைங்க. அவரே
நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன். We depend on him. நாங்கள் அவரையே சார்ந்திருக்கிறோம். நாங்கள் ஒருவரை சார்ந்தில்லை, என்னுடைய வல்லமையை சார்ந்தில்லை, என்னுடைய திறமையை சார்ந்தில்லை, அவரையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம். அவரே ஆராதனைக்கு பாத்திரராக இருக்கிறார். If you are ready, he is ever ready to receive the worship. நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் அவர் எப்போதும் ஆராதனைக்கு அவர் காத்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய ஜனமே, இஸ் இட் டிஃபிகல்ட்? இது கஷ்டமான காரியமா? சொல்லுங்களேன். சரி, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர் என்றால் நான் ஒரு சில குறிப்புகளை, ஒரு 4 குறிப்புகளை சொல்லிட்டு போறேன். நீங்க வீட்டில் போய் இதை நீங்க டீட்டெயிலாக பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 5வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் ஆமென். நீங்கள் எல்லாரும் எப்படியா இருக்கிறீர்கள்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இருளுக்கும் இரவுக்கும் ஒப்பானவர்கள் அல்ல. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்றால், சில பேர் சொல்லுவாங்க, அவனுக்கு அம்மா சாயல் அப்படியே இருக்கு. எப்படி இருக்கான்? அம்மா சாயல் அப்படியே இருக்கு, அவன் அப்பாவை போல அப்படியே இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சரியா? அப்ப உங்களுடைய அப்பா ஜோதிகளின் பிதாவா இருந்தால் உங்களுடைய வெளிச்சம் எப்படி இருக்கும்? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். சொல்ல மாட்டேன்றீங்க, எனக்கு பயமா இருக்கு. சொல்லுங்க. எஸ், பிரகாசிக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க என்னோட. 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. உண்மையான ஆராதனை என்று சொல்லி சொன்னால் உங்களுடைய வெளிச்சம் மற்ற ஜனங்களுக்கு முன்பாய் பிரகாசிக்கும் போது அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அதுதான் உண்மையான ஆராதனை. அல்லேலூயா சொல்லாத எல்லா ஆத்மாக்களுக்காகவும் ஸ்தோத்திரம். நான் அப்படிதான் ஒரு நாள் சபையில் பேசிட்டு இருந்த போது, எனக்கு ஆவியானவர் சொன்னாரோ நான் விளையாட்டுக்கு கட்டணும் செய்யலை, சொன்னார், தூங்கி கொண்டிருக்கிறவங்களெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கன்னா. நான் அதிர்ந்து போயிட்டேன். பாதி சபை அல்லேலூயாண்டுச்சு. அது மாதிரி சொல்லணுமான்னு பார்க்குறேன். இல்லை, சொல்ல தேவையில்லை இல்லையா? நீங்கள் எல்லாரும் அப்படி பிள்ளைகளை அல்ல, இல்லை, வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க வெளிச்சத்தின் பிள்ளை. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அப்போ முதலாவது அவரை தொழுது கொள்ளுதல் என்று சொல்லி சொன்னால் அவருடைய வெளிச்சத்தை மற்ற ஜனங்களின் மத்தியிலே பிரகாசிப்பது. நாங்க எல்லாரும் என்ன செய்யறோம்னு சொன்னா, சபைக்குள்ளதான் எங்களுடைய என்ன எல்லாம் எல்லாமே சபைக்குள்ளதான் எல்லா காரியமுமே. சபையை விட்டு வெளியில போனா நாங்க எப்படி இருக்கிறோம்? நாங்கள் உலகத்தின் ஜனங்கள். எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசமே இல்லை. அப்படியா? வேண்டாம். எங்கே இருந்தாலும் ஒரு காரியத்தை நினைத்துக் கொள்ளுங்கள், தேவன் உங்களுக்குள் வாசமாக இருக்கிறார். அவருடைய வெளிச்சம் உங்களினூடாய் மற்ற ஜனங்களுக்கு பிரகாசிக்கப்படுகிறது. அந்த வெளிச்சத்திலே ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். அதுதான் அங்க உண்மையான ஆராதனை. 2வது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 35வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம். ஆமென். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். அவரையே நாங்கள் எல்லாத்துக்கும் சார்ந்திருக்க வேண்டும். உண்மையான ஆராதனை என்று சொல்லி சொன்னால் அவருடைய பிரசன்னத்தை குறித்து ஒரு பசி நமக்கு இருக்க வேண்டும். அவருடைய ஆவியானவருடைய வழி நடத்தலை குறித்து ஒரு தாகம் நமக்கு இருக்க வேண்டும். அது இல்லை என்று சொல்லி சொன்னா நாம எல்லாரும் அப்படி இருப்போம். இந்த உலகத்தில் இருக்கிற பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு எங்கள்ட வயிறு எல்லாம் நிரம்பி என்ன செய்வோம்? ஏப்பம் விட்டவர்களாக இருப்போமே ஒழிய
அவருடைய சமூகத்தை நாட, அதை தேட நாங்க ரெடி இல்லைங்க. அவர் சொன்னார், ஜீவ அப்பம் நானே. அந்த ஜீவ அப்பத்துக்கு நாங்க பசி உள்ளவர்களா இருந்தால் அதுவே அவருக்கு செய்கிற ஒரு ஆராதனை. You depend on him for everything. Your life is based on his blessings. ஜெபத்திலும் வேத தியானத்திலும் நாங்கள் தரித்திருக்கும் போது அது அவருக்கு செய்கிற உண்மையான ஆராதனை. பிரியமானது உங்களுடைய ஜனமே, யூ டோன்ட் ஹேவ் டு கம் ஃபார் தி ப்ரேயர் மீட்டிங்க்கு வந்து அங்கே தான் நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கணும் இல்லை. கண்ணை மூடி அவருடைய சமூகத்தில் நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் அவர் கேட்டும். ஏன் தெரியுமா? அவர் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியம், இது ஆராதனை சொல்லிட்டு இங்கெல்லாம் போறீங்கன்னு கேட்டா நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் அதுதான். இதுதாங்க உண்மையான ஆராதனை. என்னோட கூட திருப்புங்கள் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1 2 வசனம். மூன்றாவது வசனத்தை வாசிங்க. ஆமென். பிரியமான ஒரு காரியம் நீங்கள் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பம் பண்ணுகிறது. அது நீங்க அவருக்கு செய்கிற ஒரு ஆராதனை. என்ற உங்களுடைய சரீரத்தை நீங்க எப்படி ஒப்பு கொடுத்துருக்கீங்க? பரிசுத்தமும் அவருக்கு பிரியமான ஒரு ஜீவ பலியாய். அப்ப அவருக்கு பிரியமான ஒரு காரியம் என்ன? என்னுடைய பிள்ளை மற்ற ஜனங்களுக்காக, அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக பரிந்து பேசுகிறதை அவர் ஒரு ஆராதனையாய் அங்கீகரிக்கிறார். பிரியமானது உங்களுடைய ஜனமே, நேரம் போகிறபடியால் நான் சீக்கிரமாய் போகிறேன். அடுத்தது, அவருடைய அழைப்புக்கு செவி கொடுக்கிறது. அது அடுத்த ஆராதனை. இது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அவர் பரிசுத்த ஆவியானவருடாய் பேசுவார், தீர்க்க தரிசனங்களுக்குள்ளாய் பேசுவார், வார்த்தையினோடு பேசுவார். சரியா? பாஸ்டரினோடாய் பேசுவார், இன்னொரு சகோதரனோடாய் பேசுவார். அவர் எப்படி பேசினாலும் நான் நினைச்சதுதான் செய்வேன். சொல்லியிருக்கிறீங்களா இல்லையா? சொல்லியிருக்கிறீங்களா இல்லையா? ஆக மிஞ்சின பாஸ்டர்கிட்ட வந்து எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது பாஸ்டர், நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்க கேட்டுட்டு அதெல்லாம் சமாதானமாக இருக்கும்னு சொன்னால் அதுக்கு ஆப்போசிட்டாக போய் செய்துட்டு வந்து நிற்பாங்க. ஆனால் தேவன் என்னத்தை எதிர்பார்க்கிறாருங்க இடத்துல? அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பது அவரை ஆராதிக்கிற ஒரு காரியம். மத்தேயு 28:19 நான் உங்களுக்கு சேலஞ்சா சொல்றேன். அது மத்தேயு 28:19 உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இது வேதத்தில் இருக்கிற அவருடைய ஒரு சத்தம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க. சில வேளையில் ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த முன்னுக்கு போற அந்த மனுஷனோட போய் பேசு. நாங்கள் என்ன சொல்லுவோம்? நான் போய் பேச, அவன் வேற என்ன பேச வேண்டாம், நாம பேசாம வீட்டுக்கு போயிடுவோம். ஆவியானவர் விட மாட்டார், திரும்ப சொல்லுவார் பேசு. நாம என்ன சொல்லுவோம்? முரண்டாட்டம் பிடிப்போம், நான் போக மாட்டேன். பண்ணியிருக்கிறோமா இல்லையா? பண்ணியிருக்கிறோம். இந்த நாளில் இருந்து எங்களுக்கு ஒரு தெளிவு வரட்டும். ஆராதனையாக அவருடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுப்போம் என்று சொல்லி சொன்னால் அதிலே அவர் பிரியமுள்ளவராயிருக்கிறார். பிரியமானது அவனுடைய ஜனமே, அவர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு காரியம்தான். As long as we stand before him and we surrender ourselves,
எங்களை முழுமையாய் நாங்கள் அவருக்கு முன்பாய் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும் போது ஆவியானவர் எங்களுக்குள்ளாய் அவர் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். எங்களுடைய பேச்சு, எங்களுடைய கிரியை, எங்களுடைய யோசனைகள், எங்களுடைய உள்ளத்தில் இருந்து புறப்பட்டு வருகிற எல்லாம் அவரை ஆராதிக்கும். யூ ட்ரை. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நீங்க போய் விட்டு ட்ரை பண்ணி பாருங்க. Not only the worship that you conduct over here, இங்கே நீங்க ஏறெடுக்கிற ஆராதனை அது மாத்திரம் அல்ல, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் மற்ற ஜனங்களுக்கு முன்பாய். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய பிரசன்னத்துக்கு பசி உள்ளவர்களாய், அவருடைய ஆவியானவருக்கு தாகம் உள்ளவராயிருங்க. அது அவருடைய இருதயத்தை மகிழ்விக்கும். அவர் அதில் பிரியம் உள்ளவராயிருக்கிறார். நீங்க மற்றவங்களுக்காக பரிந்து பேசுங்க. எந்த இடத்துலையும் தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் கிரியை செய்யும் போது அது தேவனுக்கு ஒரு உகந்த ஒரு ஆராதனையாயிருக்கும். அதே போல அவருடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுப்பீங்கன்னா, அது எதுவா இருக்கட்டுங்க பிரியமானவருடைய ஜனமே, அது எதுவா இருந்தாலும் அவருடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்கிறது நீங்க அவருக்கு செய்கிறதான ஒரு உண்மையான ஆராதனை. கண்களை மூடி நாங்கள் தேவ சமூகத்தில் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளோடாய் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டீர். நம்முடைய சமூகத்திலே நாங்கள் உண்மை விடுதலையோடு கூட ஆராதித்தோம். அதே போல இந்த வசனங்களுக்குள்ளாய், இந்த வார்த்தைகளுக்குள்ளாய் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டீர் ராஜாவே. உமக்கு நன்றி. எங்களுக்கு ஒரு தெளிவை தாங்க ஆண்டவரே. நாங்கள் சூழ்நிலையோ எங்களுக்கு உண்டான எல்லா காரியங்களையும் நாங்கள் சார்ந்திராதபடிக்கு பரிபூர்ணமாய் உம்மிடத்திலும் உம்முடைய வல்லமையிலும் நாங்கள் சார்ந்திருக்கத்தக்கதாக எங்களை நீர் நடத்தும். நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தை விட்டு நாங்கள் தூர போகாதபடிக்கு எல்லா வேளையிலும் உம்மை சுமந்து செல்லுகிற பிள்ளைகளாய், உம்மை ஆண்டவரே 24 மணி நேரமும் உம்மை நாங்கள் ஆராதிக்கிற ஜனங்களாய் எங்களை நடத்தும். அதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கிரியைகள் ஆண்டவரே உமக்கு பிரியமானதாக இருக்கட்டும். எங்கள் வாயின் வார்த்தைகள் உமக்கு பிரியமானதாக இருக்கட்டும். எங்கள் இருதயத்தின் யோசனைகள் உமக்கு பிரியமானதாக இருக்கட்டும். அதன் மூலமாய் ஆண்டவரே நீர் மகிமைப்படும், உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். முழுமையாக உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து நாங்கள் எழுந்து நின்றவர்களாய் தேவ சமூகத்தில் அவருடைய பந்திக்கு நேராக கடந்து போக போகிறோம். பாஸ்டர் ரெஜிஸ் வந்து தொடர்ந்து மக்களை நடத்துவார்கள். ஹல்லேலூயா. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனுடைய பந்தியிலே பங்கு பெறுவதற்கு முன்பாக இன்று கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாக தேவனுக்கு முன்பாக நாம் யாவரும் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போமா? எல்லாரும் கேட்கணும். ஆண்டவருக்கு முன்பாக எல்லோரும் கேட்க வேண்டும். ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு வழியில விலகி போனவர்களாக நாம் காணப்படுகிறோம். தேவனுடைய மகிமை அற்றவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆண்டவரின் இன்று நம்மோடு கூட தெளிவாக, தீர்மானமாக, திட்டமாக பேசியிருக்கிறார். ஆராதனை என்பது ஏதோ பாடல்களை பாடுகிறதோ சபையில சேர்ந்து வருகிறதோ அல்ல. 24 மணி நேரம் தேவனுக்கு முன்பாக நம்மை முழுமையாக அர்ப்பணித்து அவருடைய வழிகளில் நடப்பது. இந்த நாளில் அவரை பார்த்து கேட்போமா? கர்த்தாவே, எங்களை சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை தூய்மைப்படுத்துங்க. ஆண்டவரே, விழுந்து போனவர்களாக, வழி விலகி போனவர்களாக, தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடாதவர்களாக எங்களுடைய வாழ்க்கை அநேக நேரங்களிலே இருந்திருக்கிறது. உலகத்தை படைத்த அண்ட சராசரங்களை உருவாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு முன்பாக இன்று நாங்கள் ஆண்டவர் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கேட்கிறோம். கர்த்தர் எங்களை தூய்மைப்படுத்துவீராக. எங்களுடைய மீறுதல்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிப்பீராக. ஆண்டவரே, ஒரு புத்தி உள்ள ஆராதனை நாங்கள் செய்யத்தக்க தேவன் எங்களுக்கு கிருபையை கொடுப்பீராக என்று நாம் யாவரும் சொல்ல வேண்டும். பாருங்க,
வாய்களை திறந்து சொல்லுங்க. சத்தம் வானத்திற்கு நேராக எழும்பட்ட பாருங்க. எல்லோருமாக தேவனை நோக்கி ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனே உம்மை நோக்கி பார்க்கிறோம். யாரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாய் இருக்கிறவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்தர் 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 என்று அழைக்கப்படுகிற தேவனே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. சிந்தையில, செய்கையில, நடத்தையில, பேச்சில ஆண்டவரே கர்த்தர் அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. நாங்கள் செய்த கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் ஆண்டவரே பிரியமில்லாதபடி செய்த சகலவற்றையும் அறிக்கை செய்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தி தேவரீர் ஆண்டவரே உம்முடைய பந்தியிலே பங்கு பெறும்படியான கிருபையும் பாக்கியத்தையும் கர்த்தர் தர வேண்டுமே சொல்லி நாங்கள் கேட்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்முடைய சரீரத்திலும் ஆண்டவரே இரத்தத்திலும் நாங்கள் ஆண்டவரே பங்கு பெறும் பொழுது எங்களுக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது என்று தேவன் சொல்லி கொடுத்திருக்கிறீர் அல்லவா. ஹல்லேலூயா. ஆண்டவரே மறுபடியும் நாங்கள் ஒப்பு கொடுத்து இதிலே பங்கு பெறும் பொழுது ஆண்டவரே எங்களுக்குள்ளாக ஜீவன் வரட்டும் ஆண்டவரே, பரிபூர்ணப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு முன்பாக எப்போதும் ஆராதனை செய்கிறவர்களாக, எப்போதும் எங்களை விட்டு கொடுக்கிறவர்களாக, எப்போதும் தாழ்ந்து இருக்கிறவர்களாக நாங்கள் காணப்படத்தக்கதாக எங்களுக்குள்ளாக உம்முடைய ஜீவன் கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே பரிபூர்ணப்படட்டும் என்று சொல்லி கேட்கிறோம் ஆண்டவரே. நித்திய ஜீவன் எங்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி தாழ்த்தி விட்டு கொடுக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. எங்களை முழுமையாக கர்த்தர் தகுதிப்படுத்துங்க, உதவி செய்யுங்கப்பா. தாழ்த்தி விட்டு கொடுத்து கேட்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஹல்லேலூயா. ஆமென். இப்பொழுது தேவனுடைய வசனம் வாசிக்கப்படும். கவனமாக கேளுங்கள். கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக என்று என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவராகிய தேவன் எதற்காக பாடுபட்டு, எதற்காக மரித்து, எதற்காக அவருடைய சரீரமானது பிக்கப்பட்டது என்பதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். இன்று நீங்களும் நானும் எப்போதும் ஆராதனை செய்யத்தக்கதாக உலகத்தை படைத்த ரட்சக சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு முன்பாக நாம் எப்போதும் அவருடைய சமூகத்தில் நிற்கத்தக்கதாக அவருடைய சரீரமானது பிக்கப்பட்டது பாருங்க. நாம் பரிசுத்தமாக்கும்படியாக அவருடைய சரீரமானது பிக்கப்பட்டது பாருங்க. ஆண்டவராகிய தேவன் நமக்காக அல்லவா இவ்விதமாக அவருடைய சரீரமானது பிக்கப்படுகிறது. அதை நினைவு கூறும்படியாக இந்த நாளில நாம் பங்கு பெற போகிறோம். அதுல வெற்றி உண்டு, ஜீவன் உண்டு. நமக்கு நம்முடைய ஜீவன் பரிபூர்ணப்படும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுக்காக அல்லவாப்பா, எங்களுக்காக அல்லவா ஆண்டவரே விதமாக நீர் ஒப்பு கொடுத்தீர். ஆண்டவரே உம்முடைய சரீரமானது எங்களுக்காக அல்லவா பிக்கப்பட்டது. நாங்கள் நினைவு கூறுகிறோம். இன்று நாங்கள் ஆண்டவரே மகிழ்ச்சியோடு கூட, சமாதானத்தோடு கூட, சந்தோஷத்தோடு கூட, கர்த்தரோடு கூட ஐக்கியப்படும்படியாக ஆண்டவரே இந்த சரீரம் எங்களுக்காக கொடுக்கப்பட்டது அல்லவா. இதில் உள்ள ஜீவனை நாங்கள் இன்று பெற்றுக்கொள்கிறோம் ராஜா. மேல் வீட்டறையில கர்த்தர் எப்படியாக ஆண்டவரே அப்பத்தை ஆசீர்வதித்து நீர் கொடுத்தீரோ அதே விதமாக இன்றும் கூட கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து எங்களுக்கு தருகிறீர். அவற்றுக்காக நாங்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதில் பங்கு பெற கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருவனவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினால் அபத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரித்திரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உலகில்
உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவருமாய் இருக்கிறீர்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்திற்கப்படுவோம். தேவனுடைய வசனத்தை நாம் தெளிவாக கேட்டிருக்கிறோம். நம்மை நாமே சோதித்து அறிந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. We need to examine ourselves. It's not that we examine others. Many a times we point our fingers to others. அநேக நேரங்களில் பிறரை பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். இன்று தேவனுடைய வசனம் நமக்கு நேராக சொல்லிக் கொடுக்கிற காரியம், நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும், நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் எப்போதும் தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருக்கிறேனா, எப்போதும் ஆராதனை செய்கிறவனாக இருக்கிறேனா என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே தெளிவாக நம்மோடு கூட அவருடைய வசனத்தின் மூலமாக பேசி இருக்கிறார். நாம் சோதித்து பார்ப்போமா? Just take a moment. ஒரு நிமிடம் எடுத்துக்கொண்டு just once again. Yes, Father. We thank you, Lord. நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்தினதற்காக நன்றி சொல்கிறோம் ராஜா. Thank you, Father. நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்கிறோம் அப்பா. இந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள செய்யுங்க ஆண்டவரே. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லி அவர் மேல் வீட்டு அறையில் ஆசீர்வதித்து அவருடைய சீஷர்களுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றும் கூட கர்த்தராகிய தேவன் இதை நமக்கு ஆசீர்வதித்து நமக்காக அதை கொடுக்கிறார் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஜீவன் உண்டாகும், பரிபூர்ண ஜீவன் உண்டாகும், சுகம் உண்டாகும், பலன் உண்டாகும், கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுதும் சேரும்படியான பாக்கியம் நமக்கு உண்டாகும் பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலேயே புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றார். புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். அவருடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. எங்கோ இருந்த நம்மை அவருடைய இரத்தத்தினால நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி இன்று ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றி புதிய உடன்படிக்கைக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு போகிறார். புதிய உடன்படிக்கையின் மேலான ஆசீர்வாதமே ஆவியான தேவன் நமக்குள்ளாக வாசமாயிருப்பது. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் சிந்தின ரத்தங்களுக்காய் நன்றி ராஜா. மேல் வீட்டு அறையில கர்த்தர் எப்படியாய் ஆசீர்வதித்தீரோ ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் இதில் நாங்கள் பங்கு பெற போகிறோம். நாங்கள் பங்கு பெறும்பொழுது கர்த்தாவே எங்களுக்குள்ளாக ஜீவன் பரிபூர்ணப்படட்டும் ஆண்டவரே. பரிபூர்ண ஜீவனுக்குள்ளாக போவோம். நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். பலனும் சுகமும் ஆண்டவரே, வெற்றியும் உள்ள ஒரு வாழ்க்கை செய்யத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையில் இது மாறட்டும் என்று சொல்லி கேட்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நடத்துங்க. சகல துதியான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவனோடு கூட நல்ல ஐக்கியம் உள்ளவர்கள் இதில் வந்து பங்கு பெறலாம். யாவரும் முன்பாக வரும்படியாக கேட்கிறோம். வாங்கிக் கொண்டு சைடில் இருக்கிற வழியாக பின்பாக செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறோம்.
ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்கள் விளம்பரங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறோம். நமக்கு இந்த ஆராதனை முடிந்தவுடனே பக்கத்தில் இருக்கிறதான 4 ஸ்கொயர் சர்ச் வளாகத்தில் வைத்து நம்மளுக்கு ஃபெலோஷிப் டின்னர் உண்டு. உங்களுக்கு நாங்கள் அதை அறிவிக்கிறோம். மாத்திரமல்ல, உங்களில் யாருக்காவது இந்த ஃபெலோஷிப் டின்னருக்கு நாங்கள் காணிக்கையாக ஏதாவது உதவ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு வாஞ்சை இருக்கும் என்று சொன்னால், வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அருமை சகோதரன் பிரேம் மில்டன் அவர்களை காண்டாக்ட் பண்ணலாம். அல்லது எந்த சபையில் உள்ளதான எந்த ஒரு மூப்பர்களையோ நீங்கள் போதகரையோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதற்காக உதவலாம். எடுக்கப்படுகிறதான காணிக்கை எல்லாம் முழுமையாக இப்பேற்பட்டதான நம்முடைய சாப்பாடு காரியங்களுக்கு செலவழிப்பது நல்லதில்லை என்பதை கடந்த நாட்களிலே நாங்கள் கமிட்டியில் நாங்கள் ஆலோசித்தோம். பெரிய போதகர்களுடைய ஆலோசனையின்படி இந்த காரியத்தை நான் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டாக நான் வைக்கிறேன். ஜெபியுங்கள். உங்களுடைய குடும்பங்களிலே நல்ல நாட்கள், இல்லை உங்கள் சபை முகாந்திரமோ, இல்லை பிள்ளைகளுக்கு உள்ள எதிர்காலங்கள் ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மூப்பர்களையோ போதகரையோ அணுகி அந்த காரியத்திற்கு உதவும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த கம்பைன் கூடுகை முகாந்திரமாக நமக்கு என்ன பலன்? வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் இட்? என்ன 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 பிரயோஜனம்? நம்மளுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இருக்குதா? அநேக பிரயோஜனங்கள் உண்டு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான், இல்லையா? லேடிஸ் கூடி ஜெபிக்கிறார்கள். ஒவ்வொரு சபையிலும் ஜெப கூடுகைகள் உண்டு. எல்லாரும் நாம் ஐக்கியப்பட்டு ஒரு இடத்துல வருகிறோம். அதே ஆண்டவருக்கு அருமையான போதகர் இன்றைக்கு கொடுத்தார் இல்லையா? ஆராதனை வேளையில் நம்ம எல்லாரும் ஐக்கியப்படுகிறோம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். மற்றவர்களோடு கூட உற்சாகப்படுத்துங்க. வாங்க, என்ன காணலையே உங்கள் சபையில் 5 சபை சேர்ந்து இந்த இடம் நிறையலன்னு சொல்லியாச்சுன்னா கஷ்டமாக இருக்கு இல்லையா? சபையில் வராதவங்களோடு கூட வந்தவர்கள் நீங்கள் கேளுங்க, என்ன சிஸ்டர் காணலையே நேற்றுக்கு ஏன்னு சொல்லி. இனிமேல் அவர்களை எப்படியாவது ஊக்குவித்து நீங்கள் கொண்டு வாருங்க. நம்மளுக்கு மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் லேடிஸ் ப்ரேயர் உண்டு. அதை அருமையான சகோதரி அதை அறிவிப்பார்கள். அதுபோல் சகோதரன் கிறிஸ்தாஸ் அவர்கள் இந்த ஜென்ஸ் ப்ரேயரில் உள்ள காரியங்களை அறிவிப்பார்கள். அந்தந்த நாட்களில் அந்தந்த இடங்கள், குறிக்கப்பட்ட இடங்களில் நாம் கூடி ஜெபிக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ப்ரேயர் கோஆர்டினேட்டர்ஸ் அதுக்கு உதவுவார்கள். தயவு செய்து ஜெபத்தில் நாம் ஒன்று சேர்ந்து ஜெபித்த ஐக்கியத்தை கட்டும்படி நாம் கர்த்தருடைய கரத்தில் நம்ம இந்த காரியங்களுக்காக ஜெபிப்போம். ஒரு காரியத்தை கூட நான் சொல்ல வாஞ்சுகிறேன். அருமையான மாரநாதா பெந்தேகோஸ்தே திருச்சபையின் சார்பாக நடத்த இருக்கிறதான கன்வென்ஷன் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி ஆகியதான நாட்களில் சென்ட் கிறிஸ்டோபர் கதீட்ரலில் ஆலன் மோரிஸ் ஹாலில் வைத்து அந்த கன்வென்ஷன் ஒழுங்கு செய்யப்பட்டு இருக்கிறது. நீங்கள் தயவு செய்து எல்லாரும் நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள். 5வது நாள் அன்றைக்கு ஷாலோம் சர்ச் வர்ஷிப் நாங்கள் அங்கே வச்சு தான் நடத்துவோம். அந்த இடத்துல கூட்ட ஆராதனையாய் நடக்கும் என்பதை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்ளுகிறோம். எல்லாரும் நீங்கள் அதில் அதற்காக இந்த கன்வென்ஷனுக்காக ஜெபிக்கும்படி இந்த அழைப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் பஹ்ரைன் தேசத்தில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படியாய் நம்ம எல்லாரும் ஆவலோடு கூட ஜெபிக்கிறதான ஒரு காரியமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து நம்முடைய அக்டோபர் மாதம் அந்த மீட்டிங், அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜெபத்திலும் கூட அதற்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். அதற்காக நம்ம இப்பொழுது போதகர் பன்னீர்செல்வம் அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு இந்த நாள் கூடுகையை முடித்து தருவார்கள். அல்லேலூயா. சத்தமே இல்லையா? இது பேட்டரி சார்ஜ் ஆகலையா? இவ்வளோ நேரம் ஆச்சு. 2 hours ஆக போகுது இல்லையா? சார்ஜ் ஆயிருக்கும் நீ நேரம். அடுத்த ஒரு வாரத்துக்கு ஓடணும்ல இல்லையா? இந்த பாஸ்டர் சொன்ன மாதிரி நீங்கள் டெய்லி அப்படியே அதுலாம் ஆண்டவர் கூட இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அப்பப்போ சார்ஜ் ஆகிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? சோத்திரம். எல்லாரும் எழுந்திருக்கலாமா? கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றென்றும் உள்ளது. நல்ல மாலை வேளையில் ஆண்டவர் நம்மளோடு பேசினார் இல்லையா? பேசினார்னு சொன்னவங்களா கரங்களை உயர்த்தி சோத்திரம் சொல்லுங்கள். எஸ், என்னோடு பேசினார். நான் வாஞ்சியோடு வந்தேன், என்னோட பேசுங்க ஆண்டவர். ஆண்டவர் என்னோடு பேசினார். உங்களோட பேசினார்ல. அல்லேலூயா. புத்தியுள்ள ஆராதனை செய்கிறவர்களாக நம்மளை ஆண்டவர் நடத்துவாராக என்று நம்ம ஒப்புக் கொடுக்கணும். ஒரு கூடுகையிலும், இந்த கூடுகையிலும் சரி, உங்கள் தனிப்பட்ட உங்களுடைய ஆராதனைகளில் கூடும் பொழுதும் ஒரு எதிர்பார்ப்போடு வரக்கூடிய ஒரு மக்களாக நாம் மாற வேண்டும். என்ன ஆண்டவர் செய்ய போகிறீங்க? என்னை நடத்துங்க ஆண்டவரே, போதிங்க ஆண்டவரே. நாங்கள் நம்ம எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காக காத்துட்ருக்கோம் இல்லையா? இல்லை அடுத்த வரப்போகிற நம்ம பஸ்ஸுக்காக காத்துட்ருக்கோமா? இல்லை, நம்ம கூட்டு பிறகு வரப்போகிறாரு. எப்போ வராருன்னு தெரில. நான் அடிக்கடி சொல்கிறது தான், அந்த சத்தம் கேட்குதான்னு கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மளை இம்மட்டும் நடத்தினார் பார்த்தீங்களா? இனியும் நடத்த வல்லவராக இருக்கிறாரு. இம்மட்டும் நிப்பாட்டினார் பார்த்தீங்களா? இன்னும் நிப்பாட்டுறதுக்கு
வல்லவராக இருக்கிறார். ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். யாராவது கைவிட்டு போட்டு நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க, அவர் நம்ம கூடவே நடக்கிறார், நம்ம கூடவே இருக்கிறாரு. நம்ம எங்கே இருக்கிறோம்? அவர் கரத்துக்குள்ளே இருக்கிறோம் இல்லையா? ஒருபோதும் கைவிடாத தேவன் அவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். நமக்கு இருக்கிற யோசனைகள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு மேலாக நம்ம தேவன் எப்படியா? வல்லமையுள்ள தேவன் கிடையாதுங்க. என்னடா எப்படி சொல்றேன்னு பார்க்குறீங்களா? எஸ், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திர ஸ்தலத்துக்கு ஒரு நிமிடம் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. தேவாதி தேவனே, எங்கள் மத்தியில் வந்து எங்களை ஆசீர்வதித்தீங்களே, அதுக்கு நன்றி ஆண்டவரே. தேவ நன்மையினால் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ரூபா லாராபா ஷடாந்த மகாந்தல ரபா குடாராபா ஆண்டவரே, நீங்கள் எங்கள் மத்தியில் வந்தீங்களே, அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை நடத்த போறீங்களே, அதுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை கூட நடக்கிறீங்களே, அதுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கூடுகை உமக்கு ஒரு மகிமை கொண்டு வந்ததே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் வரும் கூடுகைகளும் உமக்கு ஆண்டவரே மகிமையும் சோத்திரத்தையும் கனத்தையும் கொண்டு வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவ ஜனங்களையும் உடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்தீங்களா, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொடுத்த கிருபைகளுக்காக, நன்மைகளுக்காக கோடி சோத்திரங்கள் ஆண்டவரே. இதயத்தில் அநேக வாஞ்சோடு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க ஆசீர்வதித்து வணிப்பீங்களே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கலங்காதே, நான் உன் தேவன், அவனை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்யணும்னு சொன்ன தேவன் எங்களோடு வர்றீங்களே, அதுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமது முகத்தை நோக்கி பார்த்தவர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லப்பா. இம்மட்டும் எங்களை நடத்திட்டீங்களா ஆண்டவரே, இனி நடத்த வல்லவரப்பா. உன் வருகை பரியந்த எங்களை நடத்துமாறு செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே பரத்தில் எங்கள் அப்பா ஆசீர்வாதம் தருமாறு செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, உமது கிருபையை என்றென்றும் இந்த பிள்ளைகளுக்கு பெருகுவதாக என்று சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட வந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக சோத்திரம், அவருடைய எல்லா பிள்ளைகளுக்காக கோடி கோடி நன்றிகளை ஏறடிக்கிறோம் ஆண்டவரே. பிரயாசப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்குமாறு செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று சொல்லி மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவாதங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சமாதான சந்தோஷமும் எல்லா தேவ பிள்ளைகளோடும், இந்த இடத்துல கூடின ஒவ்வொரு பிள்ளைகளோடும், இதை ஆன்லைனில் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதான கர்த்தர் நம்மளோடு கூட வருகிறார்.